நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். இந்த மாதத்தில் நம் விண்ணப்பங்களை எல்லாம் அவர் கேட்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அடுத்தது ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்கணும். இந்த 2 காரியம் செய்யும் போது என் தேவன் உங்களுடைய விண்ணப்பத்தையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் கேட்டு அருளுகின்றவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 25 பாத்தீங்கன்னா 21 வசனம், மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யறான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். எப்படி முடிந்தது? 40 வயதுல திருமணம் ஆகுது, 60 வயது வரைக்கும் காத்திருந்தான். அதற்கு பிறகு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தர் கேட்டருளினார், மனைவி கர்ப்பம் தரித்தாள். நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், கேட்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். ஆண்டவர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.